நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கூட 9 மாதத்தில் 100% ப்ராஃபிட் கிடைக்காது. இதில் வந்து 100% ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அரசாங்க வேலையை விட்டுவிட்டு ஆடு மாடு வளர்க்க யாராவது விரும்புவார்களா? ஆனால் தஞ்சாவூர் குருவாடிப்பட்டியைச் சேர்ந்த சதீஷ் இப்படி ஒரு முடிவை சில ஆண்டுகளுக்கு முன்னர் எடுத்தார். காவல்துறை கான்ஸ்டபிளாக பணியாற்றி வந்த இவர் அரசு வேலையை விட்டுவிட்டு தற்போது ஆடு மாடு கோழி நாய்கள் என ஒருங்கிணைந்த பண்ணை மூலம் ஆண்டுக்கு 40 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டி வருகிறார். இப்போ புதுசாக ஃபார்மிங்க்கு வர்றவங்க எல்லாருமே இமீடியட்டாக அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்து நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஆக்சுவலாக அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அங்கேயே தப்பு. அது நீங்கள் அப்படி பண்ணவே முடியாது. ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா 3 வருஷம் மினிமமாக அதில் வந்து ஃபீல்டு ஒர்க்கு பார்த்தா மட்டும்தான் இந்த தொழில் சக்ஸஸ். ஸோ எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, சரி ஒரு கோட் ஃபார்மிங் பண்ணணும். சரி, அதுதான் நானும் நினச்சேன். ஒரு 25 பெட்டையாடுகள், அதை மேட் பண்ணுறதுக்கு 2 கெடா ஆடுகள் வாங்கினோம். ஸோ அந்த கெடா ஆடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாதத்தில் நான் வாங்கின விலையிலேருந்து 2 மடங்கு அதிகமாக நான் விற்றுறேன். ஒரு 9,000 வாங்குகிறேன், அதை விற்கும்போது 18,000க்கு நான் வந்து சேல் பண்ணுறேன். அப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன், நம்ம வந்து ஒன்லி கெடாய் ஆடுகள் மட்டும் எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வளர்க்கும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 3 மாதம் எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து எனக்கு என்னுடைய பண்ணையில் வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்படி ஜென்ரேட் ஆகும்போது எனக்கு ஃபார்மிங் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஆடு விற்பனையில் கிடைத்த வெற்றியின் உந்துதலால் ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் ஆர்வம் காட்டத் தொடங்கிய சதீஷ் கோழி மாடு கோம்பை நாய் உடற்பயிற்சி கூடம் என பல திசைகளிலிருந்து வருமானம் ஈட்டினால் மட்டும்தான் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியும் என உறுதியாக கூறுகிறார். இந்த புரிதல்தான் அவருக்கு கைமேல் பலனை கொடுத்திருக்கிறது.